அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழிகாட்டும் ஜோதிடர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க எந்த இடத்துல குடியிருந்தால் நல்லது? எந்த இடத்துல குடியிருந்தால் உங்களுக்கு நல்லது, வெற்றி வரும், வளர்ச்சி வரும். இப்ப நாம நெறைய பார்த்திருப்போம். நெறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்கு போனோம், நல்ல வளர்ச்சி இருக்கு சார். இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் பெரிய வீழ்ச்சி தான். வளர்ச்சியே கொஞ்சம் கூட இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ, நாம எந்த திசையில இருந்தால் நல்லது? எந்த திசைக்கு போனா நல்லது? எந்த திசை பார்த்த வீட்டில் இருந்தால் நல்லது? நல்லது. அத பார்க்கணும். அடுத்தது எந்த மாரி இடங்கள்ல வீடு அமைந்தால் நல்லது? ஒரு உதாரணம் பார்ப்போங்களா? இப்ப உதாரணமா மேஷ லக்னம்னு வச்சுக்கங்க. லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி யாருங்க? கடகம். அப்ப கடக ராசிக்கு சந்திரனே அதிபதியாக வருகிறார். அப்ப சந்திரன் என்றால் நிச்சயமாக ஒரு ஆறு, குளம், ஏரி, ஒரு ஓடைகள் இது போல நீர்நிலைகளுக்கு அருகில் தங்களுடைய வீடு அமைந்தால் தங்களுடைய வாழ்க்கை உயரத்தில்